Hello students, 12th biology second midterm examsல biobotanyல படிக்க வேண்டிய top most important question book backலயும் book insideல என்னென்ன questions பார்க்க போறோம். biobotanyல unit 6, unit 7, unit 8, unit 9 chapterோட important கொடுத்திருக்கேன். உங்க districtல எந்தெந்த chapter கொடுத்திருக்காங்களோ அதுக்கான importance மட்டும் பார்த்துக்கோங்க. unit 6ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு book back questions question number 20, 21, 22, 23, 26, 27, 35, 39, 40, 42, 43, 44, 45, 46, 47, 48, 50, 51, 52, 53. இது எல்லாமே very very important. அதில் 50, 51, 52, 53 இந்த 4 questions பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 marksல very very important question. 39, 40 இது ரெண்டுமே நல்லா படிச்சுக்கோங்க. இது 3 marksல உங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்கு. புக் இன்சைட் questions பார்த்தீங்கன்னா 6.4 டேபிள் இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் இன்ட்ராக்ஷன் ஆஃப் பிளான்ட், பேஜ் நம்பர் 118. ஸோ அந்த காலம் ஃபுல்லாக நல்லா படிச்சுக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 128ல தாவரங்களின் பல்வகை இடைச்செயல்கள் இதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது யூனிட் 7ல புக் பேக் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். 15, 17, 18, 19, 22, 24, 25 இதெல்லாம் புக் பேக்ல இம்பார்ட்டன்ட். 25th கொஸ்டின் உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புக் இன்சைட்ல பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பேஜ் நம்பர் 137 இது இம்பார்ட்டன்ட். அடுத்தது 7.2.5ல பேஜ் நம்பர் 138ல ஃபுட் செயினும் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் செயினும் நல்லா படிங்க. பேஜ் நம்பர் 138, 139ல 7.2.6 கண்டென்ட்ல ஃபுட் வெப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபுட் வெப் இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். 7.2.7ல டைப்ஸ் ஆஃப் பிரமிட்ல பேஜ் நம்பர் 139, 140ல இருக்கு டைப்ஸ் ஆஃப் பிரமிட் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. 7.2.10ல ஹவு டு ப்ரொடெக்ட் த எக்கோசிஸ்டம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் இருக்கு பேஜ் நம்பர் 146 வெரி இம்பார்ட்டன்ட். 7.3.1ல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்கோலாஜிக்கல் சக்சஷன் இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் 148. 7.3.2ல டைப்ஸ் ஆஃப் சக்சஷன் படிங்க பேஜ் நம்பர் 148, பேஜ் நம்பர் 149. பேஜ் நம்பர் 149லே 7.3.3ல ஹைட்ரோசியஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 7.3.4ல சிக்னிஃபிகன்ட் ஆஃப் பிளான்ட் சக்சஷன் வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெப்ப இயக்கவியலின் விதிகள் பேஜ் நம்பர் 150ல இருக்கு. அதே மாதிரி 7.2.5ல உணவுச்சங்கிலியின் வகைகள் இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் 150, 151. 7.2.6ல உணவு வலையின் முக்கியத்துவம் பேஜ் நம்பர் 151. 7.2.7ல சூழியல் பிரமிட்கள் அதன் வகைகள் பேஜ் நம்பர் 151, 152. 7.2.10ல சூழல் மண்டலத்தை பாதுகாப்பது எப்படி பேஜ் நம்பர் 158ல படிக்கணும். 7.3.1 பேஜ் நம்பர் 160ல சூழலியல் வழிமுறை வளர்ச்சியின் பண்புகள் இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் 160ல 7.3.2 கண்டென்ட்ல வழிமுறை வளர்ச்சியின் வகைகள். அடுத்தது 7.3.3ல நீர்நிலை வழிமுறை வளர்ச்சி பேஜ் நம்பர் 161. 7.3.4ல தாவர வழிமுறை வளர்ச்சியின் முக்கியத்துவம். யூனிட் 8ல புக் பேக் கொஸ்டின்ல 12, 13, 14, 17, 18, 19, 20 இம்பார்ட்டன்ட். இதில் 18, 19, 20 5 மார்க்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட். 8.1ல கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங் இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் 156. 8.1.1ல எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங் பேஜ் நம்பர் 156. 8.1.4ல ஓசோன் டிப்ளீஷன் பேஜ் நம்பர் 157. 8.1.5ல எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓசோன் டிப்ளீஷன் பேஜ் நம்பர் 158. 8.3ல எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன் பேஜ் நம்பர் 160. 8.4ல அஃபாரஸ்டேஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 161. 8.7ல கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ் CCS பேஜ் நம்பர் 164. 8.8ல RWH அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அதே மாதிரி பேஜ் நம்பர் 166. அது 8.8.1ல என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பேஜ் நம்பர் 166ல பாருங்க. 8.9ல பெனிஃபிட்ஸ் ஆஃப் EIA to சொசைட்டி 167. 8.9.1ல பயோடைவர்சிட்டி இம்பேக்ட் பேஜ் நம்பர் 167. 8.10ல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் GIS பேஜ் நம்பர் 167. 168ல ரிமோட் சென்சிங் யூசஸ் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 8.1 கண்டென்ட் பசுமை இல்ல விளைவும் புவி வெப்பமடைதலும் பேஜ் நம்பர் 169. பேஜ் நம்பர் 169ல 8.1.1ல புவி வெப்பமடைதலின் விளைவுகள் குறைதல் அது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். 170ல ஓசோன் குறைதல் இம்பார்ட்டன்ட். 169ல புவி வெப்பமடைதலின் விளைவுகள் இம்பார்ட்டன்ட்.
இது பார்த்தீங்கன்னா 8.1.4ல ஓசோன் குறைதல். அடுத்தது 8.1.5ல ஓசோன் குறைதலின் விளைவுகள் பேஜ் நம்பர் 172ல இருக்கு. 8.3ல காடு அழிப்பின் விளைவுகள் பேஜ் நம்பர் 174. 8.4ல புதிய காடு வளர்ப்பின் நோக்கங்கள், அதுக்கு அடுத்தது அதோட சாதனைகள் பேஜ் நம்பர் 174. 8.7ல கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு 178 எடுத்துக்கோங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 180ல 8.8ல RWH அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பேஜ் நம்பர் 179ல 8.8.1ல மழைநீர் சேகரிப்பின் சுற்றுச்சூழல் பயன்கள் பேஜ் நம்பர் 180. அடுத்தது 181ல 8.9ல சமூகத்திற்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டினால் ஏற்படும் பயன்கள். அடுத்தது 181ல 8.9.1ல உயிரி பன்ம தாக்க மதிப்பீடு இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 181ல புவியியல் சார் தகவல் அமைப்புகளின் முக்கியத்துவம் 8.10 கண்டென்ட். அதே மாதிரி தொலை உணரி பேஜ் நம்பர் 182ல வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் 9ல புக் பேக்ல 19, 21, 23, 24 இம்பார்ட்டன்ட். 23 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 9.5.1ல அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளான்ட் பிரீடிங் பேஜ் நம்பர் 175ல இம்பார்ட்டன்ட். 9.6.3ல ஹைபிரிடைசேஷன் ஸ்டெப் அண்ட் டைப்ஸ் 176, 177 இம்பார்ட்டன்ட். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள்கள் பேஜ் நம்பர் 189 இம்பார்ட்டன்ட். களப்புருத்தம், பழநிலைகள், படிநிலைகள், வகைகள் பேஜ் நம்பர் 191, 192 இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவில் 12th பயாலஜி பயோபாட்னிக்கான யூனிட் 6, யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9 செகண்ட் மிட்டம்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.